அண்மை செய்தி மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். கடந்த 2013ஆம் ஆண்டு நிலப்பிரச்சனை தொடர்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பிரபல நரம்பியல் மருத்துவர் சுப்பையா வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேர் உட்பட 9 பேரையும் விடுதலை செய்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அண்மை செய்தியாக திரையில் பார்க்கிறோம். நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் மரண தண்டனை, ஆயுள் தண்டனை எதிர்த்த மேல்முறையீட்டு மனு மீது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு நிலப்பிரச்சனை தொடர்பாக அவர் நரம்பியல் மருத்துவர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் 7 பேருக்கு மரண தண்டனையும் 2 பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனை எதிர்த்து மேல்முறையீடு என்பது செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சுப்பையா கொலை வழக்கில் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார். கூடுதல் தகவல். இந்த வழக்கு என்பது ஒரு தமிழகத்தையே ஒரு உலுக்கிய வழக்கு. பொதுவாக இது ஒரு சொத்து பிரச்சனைக்காக நடைபெற்ற வழக்கு. இதுல பிரபல மருத்துவர் சுப்பையா என்பவர் தான் சென்னையில் இருக்கக்கூடிய ராஜ அண்ணாமலைபுரத்துல அந்த மருத்துவமனையில பணியாற்றி விட்டு வெளியே வரும்போது கூலிப்படையால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் தான் அவர் இருந்தார். அப்போதே அவர் மருத்துவமனையில் இருக்கும்போதே தன் கொலைக்கு யார் காரணம் என்றெல்லாம் அவர் வாக்குமூலம் அளித்திருந்தார். இந்த வழக்கினுடைய பின்னணி என்று பார்க்கும்போது இதுல அந்த குறிப்பாக அவருடைய உறவினர்கள் அரசு பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி, அவருடைய மகன்களான வழக்கறிஞர்கள் பாசில், என்ஜினியரான போரிஸ் மற்றும் வில்லியம், டாக்டர் ஜேம்ஸ், சதீஷ்குமார், என்ஜினியர் முருகன், செல்வ பிரகாஷ் ஆகிய 7 பேருக்கு மரண தண்டனையும், பொன்னுசாமியினுடைய மனைவி மேரி புஷ்பம் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த கபடி வீரர் ஏசுராஜன் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தான் இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருந்தது. நீதிபதி அல்லி தான் இந்த வழக்கில் தீர்ப்பளித்திருந்தார். கிட்டத்தட்ட 7 பேருக்கு மரண தண்டனையும் 2 பேருக்கு ஆயுள் தண்டனையும் வழங்கப்பட்டிருந்தது. இதுல மொத்தம் 10 பேர் குற்றவாளிகள். அதில் ஒருவர் ஐயப்பன் என்பவர் அரசு சாட்சியாக அப்ரூவர் ஆனதனால் அவர் விடுவிக்கப்பட்டார். மீதி 9 பேருக்கு தண்டனை வழங்கி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தான் இவர்கள் 9 பேருமே சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார்கள். அதுலதான் அவர்கள் விசாரணை நீதிமன்றத்தில் முறையாக தங்களுடைய வாதங்களை கருத்தில் கொள்ளவில்லை என்றும், கொலை, கூட்டுச்சதி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் காவல்துறை தரப்புல முறையாக நிரூபிக்கப்படவில்லை எனவும் வாதிடப்பட்டது. ஆனால் காவல்துறை தரப்புல அனைத்து தரப்பு வாதங்களையும் முழுமையாக கவனத்தில் கொண்டு விசாரணை நீதிமன்றம் தண்டனை விதித்துள்ளதாகவும், விசாரணை நீதிமன்றம் விதித்த தண்டனை உறுதி செய்ய வேண்டும் என்று வாதிடப்பட்டது. இந்த வாதங்களை எல்லாம் நிறைவடைந்த நிலையில் தான் தற்போது இந்த மேல்முறையீட்டு மனுவில் இப்ப அனைவருமே, அதாவது மரண தண்டனை விதிக்கப்பட்ட 7 பேர், அதே போல ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்ட 2 பேர் என 9 பேரும் விடுதலை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் மேல்முறையீட்டு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோருடைய அமர்வு தான் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. ஒரு பிரபலமான ஒரு கொலை வழக்குல மிகவும் தமிழகத்தையும் உலுக்கிய கொலை வழக்கு. ஏனென்றால் ஒரு மருத்துவர் கொலை செய்யப்பட்டார், அதுவும் பிரபல மருத்துவர், நரம்பியல் மருத்துவர். இந்த கொலை வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்றால் ஒரு ஆசிரியர், ஒரு என்ஜினியர், ஒரு டாக்டர், மருத்துவர், இப்படி பல தரப்பட்டவர்களும் சம்பந்தப்பட்டிருந்தார்கள். இந்த நிலையில தான் இது ஒரு மிக முக்கியமான வழக்காக இது பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த வழக்கில் தற்போது அனைவரும் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பை தான் தற்போது மேல்முறையீட்டு வழக்கில் அழைத்திருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு எதற்காக இவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்ற விவரம் இன்னும், தீர்ப்பின் முழுமையான விவரம் இன்னும் வெளிவரவில்லை. அந்த தீர்ப்பு வந்த பிறகு இது எந்த காரணத்திற்காக இவர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள் என்பது தெரிய வரும். முழுமையான விவரங்களோடு அடுத்தடுத்த செய்தி தொகுப்புகள் இணையலாம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.